இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு சொன்னீங்கன்னா handrail flat area slope area எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆர்கிடெக்சர் பாரில் மவுஸ் பாயிண்டில் பாருங்கள், சர்க்குலேஷன் சப் கேட்டகரியில் வந்து ராயலிங் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் வந்து ஸ்கெட்ச் பார், அடுத்தது PRAS 1 ஸ்டார் அல்லது ரேம். இந்த ஏரியாவுக்கு நம்ம பிளேஸ் பண்ணுறது. ஸ்கெட்ச் பார்த்துன்னு சொன்னீங்கன்னா ஃப்ளாட் ஏரியாவுக்கு செய்ய வேண்டியது. அதை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அப்ளை பண்ணலாம், ஆட் பண்ணலாம். இப்போ நான் இந்த லெவலில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவலில் உள்ள ஹேண்ட்ரைல டிலீட் பண்ணுறேன். இந்த ஏரியாவுக்கு எப்படி ஆட் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் L2 போங்க. இதில் போனீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்லாப்ல வச்சுக்கு தான் ஆட் பண்ண போகிறேன். now நீங்கள் செய்ய வேண்டியது ராயலிங் ஸ்கெட்ச் பார். ஓகே, now pick line போங்க, ஸ்லாப்ல வச்சு கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து ஃபுல்லாக தேவையில்லை, ஏன்னா இதில் வால் இருக்குது, ஹார்ட் வால். அதை வந்து ஸ்பிளிட் எலிமெண்ட் இதை கட் பண்ணி இப்போ 3D இதில் பாருங்க. இந்த அரௌண்ட் ஸ்லாப் ஏரியாவுக்கு தான் நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். இது ஓகே, சரி ஃபினிஷ். ஓகே, இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஆட் பண்ணது வந்து வெளியே ஒரு இந்த ஹேண்ட்ரைல் வெர்டிக்கல் மெம்பர் வந்து வெளியே விளங்கி கொண்டிருக்கு. இதை நம்ம இல்லாதாக்குன்னு சொன்னால் அதை டிலீட் பண்ணிட்டு திருப்பி ட்ரா பண்ணி காட்டுறேன். L1 போங்க, L2 போயிட்டு ட்ரையாங்கிள் போங்க, ஸ்கெட்ச் எடுங்க, எடுத்துட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஆஃப்செட்டில் 30 mm. ஓகே, இப்போ வந்து பிக் லைன் எடுங்க, எடுத்துட்டு தேவைப்படுற இடத்துல ஆட் பண்ணிங்கன்னா ஓகே. 30 mm ஆஃப்செட் எடுத்துக்கீங்க. இப்போ வந்து அது சரியான முறையில் அதை கிரியேட் பண்ணிக்கணும். அந்த வெளியால் நீட்டிக்கிட்டு இருக்கிற முறை வந்து வழங்காது. இப்போ ஸ்பிளிட் பண்ணுங்க. ஓகே, delete. இப்போ வந்து 3D வியூவில் பாருங்க. ஓகே, இப்போ ஃபினிஷ் பண்ணுங்க. now checking. இப்போ ஓகே, கம்ப்ளீட். அடுத்து வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கெட்ச் பார் PRAS 1 ஸ்டார் ரேம். இந்த PRAS 1 ஸ்டார் ரேம் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் வரும், த்ரெட்ஸ், ஸ்ட்ரிங். இது ரெண்டையும் பயன்படுத்தி இப்போ எப்படி ஸ்லாப் ஏரியா பண்ணுறதை பார்க்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஸ்டேர்கேஸுக்கு வந்து ஸ்டேர்கேஸில் அந்த சைட்டுக்கு வந்து எப்படி ஹேண்ட்ரைல் எட் பண்ணுறது, பிளேஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் எங்கள் வீடியோவில் பாருங்கள், இந்த எட் பண்ணியிருக்கு. இதை எப்படி எட் பண்ணுறது இதை பார்ப்போம். இதை டிலீட் பண்ணுறேன், இதையும் டிலீட் பண்ணுறோம். now L1 பிளான் போங்க. L1 பிளான் போனீங்கன்னு சொன்னால் இந்த துண்டுக்கு எக்ஸாம்பிளுக்காக என்ன செஞ்சாச்சு, இங்கே இந்த ஸ்டேர்கேஸை ஹேண்ட்ரைல டிலீட் பண்ணியிருக்கேன். ட்ரையாலிங் போயிடுது. ஸ்கெட்ச் பார்த்து வந்து ஃப்ளட்டாக இருக்கிறதுக்கு மட்டும்தான். அதுதான் PRAS 1 ஸ்டார் அல்லது ரேம் ஏரியான்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணின்னு சொன்னால் இங்கே நீங்கள் த்ரெட்ஸ் அல்லது ஸ்ட்ரிங்கர் இதில் எதை கொடுத்துருந்தாலும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஓகே. இதை நீங்கள் 3D வியூவில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே, நம்மளுக்கு இந்த எட் பண்ணப்பட்ட இது வந்து வால்ற சைட், இந்த சைட் தேவையில்லை, இந்த சைட்டும் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா அது என்ன செய்கிறேன்னா L1 ஆர்கிடெக்சர் எழுதி போயிட்டு ஹேண்ட்ரைல மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பார்த்து போங்க. இந்த சைட் தேவையில்லை, இதை டிலீட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சைட்டும் தேவையில்லை. இப்போ ஃபினிஷ் பண்ணுங்கள். now complete. ஓகே, இதை வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் பார் பேஜ் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து கண்டினியூவா இந்த அரௌண்ட் ஓல்ட் சைட்டுக்கு வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொன்னீங்கன்னு சொன்னால், ஒரு டிசேபிள் ரேமுக்கு எப்படி ஹேண்ட்ரைல் எட் பண்ணுறது.
handrail. இப்போ L1 பிளான் போங்க. L1 பிளான் போகிறதுக்கு முதல் நீங்கள் ஒரு எலிவேஷன் வியூ போங்க. எலிவேஷன் போனீங்கன்னு சொன்னால் ப்ரொஜெக்ட் ப்ரௌசரில் நார்த் எலிவேஷன். ஓகே, இதில் கட்டாயம் இந்த எங்கேருந்து எந்த லெவலுக்கு ரேம் கிரியேட் பண்ண போகிறோன்றதை பார்க்கணும். நான் EGL சொன்னால் எக்ஸிஸ்டிங் கிரவுண்ட் லெவல்லேருந்து L1 கிரியேட் பண்ண போகிறேன். அப்போ நீங்கள் போக வேண்டியது எக்ஸிஸ்டிங் கிரவுண்ட் லெவல் போயிட்டு இந்த துண்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக கிரியேட் பண்ணுற ரேம் டிசேபிள். இதில் சுலபம் வந்து 1:12. இதை எடிட் ஆப்ஷன் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். இந்த ரேம் மேக்ஸிமம் சுலபம். ஓகே, நான் கிளிக். இப்போ ரேம் வந்து கிரியேட் பண்ணுறேன் பாருங்க. இதை வந்து EGL டாப் லெவல் L1. நான் ஓகே ஃபினிஷ். இப்போ 3D வியூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே விசிபிளாக இருக்குது. இதை வந்து ரேம் டிலீட், இந்த ரேமில் ஹேண்ட்ரைலை டிலீட் பண்ணுறேன். ஓகே, நம்ம இதுக்கு செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஹேண்ட்ரைல் ஆட் பண்ணுறது. ஹேண்ட்ரைல் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், EGL போங்க. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் டிலீட் பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் டைலிங் பிளேஸ் ஆன் ஸ்டேர் பார்ட் கிளிக். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் போயிட்டு இதுக்கு கிளிக் பண்ணுங்க. ஓகே, நவ் பிளேஸ் பண்ணி கொடுத்துட்டு செக் பண்ணிங்கன்னா வரணும். ஓகே, இதை நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் வந்து அதில் டைப்பை சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, நவ் கம்ப்ளீட். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது ஒரு ஃப்ளட் ஏரியாவுக்கு ஹேண்ட்ரைல் எப்படி அப்ளை பண்ணுறது அல்லது எட் பண்ணுறது, பிளேஸ் பண்ணுறது பார்த்துருக்கோம். அதே மாதிரி ரேம்ப் ஏரியாவுக்கு எப்படி எட் பண்ணுறது, அதே மாதிரி ஸ்டேர் கேஸுக்கு எப்படி எட் பண்ணுறது பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.